ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெறும் வயிற்றில் ஊற வச்ச வெந்தயம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புத நன்மைகள் என்னன்னு தெரியுமா? இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அன்றாட உணவில் நம்ம பயன்படுத்துகிற சில உணவுப் பொருட்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வெந்தயம் இருக்குல்ல, அது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது. இதோட வளமான ஊட்டச்சத்து விவரங்கள் என்ன பண்ணுன்னா, நமக்கு நோய் நொடிகள் வராமல் காக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதுவும் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றப்ப அதன் பலன்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கிறவங்க இந்த ஊற வச்ச வெந்தயத்தை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தய விதைகள் இருக்குல்ல, அந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிக நேரம் முழுமையாக உங்களை உணர வைக்கும். அதனால வயிறு பசி எடுக்காது, தேவையற்ற உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஊற வச்ச வெந்தயம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதுக்கு முதல் நாள் இரவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். அதை நீங்களே உணர முடியும். ஊற வச்சு வெந்தய விதைகளை சாப்பிட்றது செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தும். இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த நார்ச்சத்துக்கள் இருக்குல்ல, இது மலத்தை அதிகப்படுத்தி வழக்கமாக இருக்கக்கூடிய குடல் இயக்கத்தை ஊக்குவிக்குது. இதனால மலச்சிக்கல் அபாயத்தை குறைச்சிக்கலாம். கூடுதலாக வெந்தய விதைகளில் நன்மை பயக்குள்ள அந்த குடல் நுண்ணுயிர்கள் பண்புகள் இருக்குது. இது செரிமானம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல், ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் அவசியமாக இருக்குது. தினமும் காலையில் ஊற வச்சு வெந்தயத்தை சாப்பிட்றது செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஊற வச்ச வெந்தய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நன்மைகளில் ஒன்றுனா ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிற திறனை சொல்லலாம். நீங்கள் தினைக்கு ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றப்ப ரத்த குளுக்கோஸ் அளவை கணிசமாக குறைக்கும். இன்சுலினோட உணர்திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவும். இதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் இருக்குல்ல, இது ஆல்கலாய்டுகள், கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள்லாம் நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அப்படி இல்லைன்னா நீரிழிவு நோய் அபாயத்தில் இருக்கிறவங்க ஊற வச்ச வெந்தயத்தை காலை உணவில் எடுத்துக்கிறது நல்லது. இதய நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஊற வச்ச விதைகள் அதாவது ஊற வச்ச வெந்தய விதைகள் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த வெந்தய விதைகள் என்ன பண்ணுன்னா, கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. அதிலும் குறிப்பாக எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு வெந்தய விதைகள் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் இருக்குல்ல, இது வீக்கம், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தினமும் காலை உணவில் வெந்தய விதைகளை ஊற வச்சு சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு புதிதாக இருக்கும். புதிய தாய்மார்கள் பலருக்கு தாய்ப்பால் ஊட்டுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். இது கேலக்டோக்ஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்த உணவு தான். இந்த ஊற வச்ச வெந்தய விதைகளை குடிக்கிறப்ப பால் உற்பத்தியை ஊக்குவிக்குது. பால் ஊட்டுற பெண்கள் வெந்தய விதைகளை சேர்த்துக்கிறது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குறத கூட இது உதவி செய்யும். இந்த வீடியோவில் ஊற வச்ச வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் முதல் நாள் இரவே வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் காலையில் வெந்தய விதைகளை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.